கோயில் கொண்ட தன் பின்னணியில் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் சத்திய லோகத்தில் இருந்தபடி அனைவருக்கும் அருள் பாலித்து வந்தனர். அப்போது சரஸ்வதி தேவிக்கு எல்லோருக்கும் கல்வியும் ஞானமும் வழங்கும் தானே உயர்ந்தவள் என்று ஓர் எண்ணம் ஏற்பட்டது. சரஸ்வதியின் எண்ணம் தெரிந்த பிரம்மதேவர் படைப்பு தொழில் செய்வதால் தானே பெரியவன் என்று வாதிட்டார். முடிவில் இருவரும் ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டனர். அதன்படி அவர்கள் இருவரும் சோழ நாட்டில் புண்ணிய கீர்த்தி, சோபனை ஆகியோருக்கு முறையே பகுகாந்தன், சிரத்தை என்ற குழந்தைகளாக பிறந்தனர். இருவரும் திருமண வயதை அடைந்தனர். பெற்றோர் இவர்களுக்கு ஏற்ற வரனை தேடினர். அப்போதுதான் இவர்கள் இருவருக்கும் தாங்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்தது. ஆனால் ஒரு தாயின் குழந்தைகளாக பிறந்து சகோதர முறையில் இருப்பதால் திருமணம் செய்து கொண்டு ஊராரின் கேலிக்கு ஆளாக விரும்பவில்லை. எனவே இருவரும் சிவபெருமானை பணிந்து வணங்கி தங்களின் இக்கட்டான நிலையை கூறினர். இந்த தர்ம சங்கடத்தில் இருந்து எப்படி விடுபடுவது என்று ஆலோசனையும் கேட்டனர். ஆனால் சகோதர முறையில் உள்ள நீங்கள் திருமணம் செய்து கொள்வது முறையில்லை. சரஸ்வதி மட்டும் இங்கே கன்னியாக இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தை வழங்கட்டும் என்று கூறி மறைந்தார். அதன்படி சரஸ்வதி தேவி இங்கே கன்னி சரஸ்வதியாக கோயில் கொண்டுள்ளாள். தமிழகத்தில் சரஸ்வதிக்கான தனி கோயில் இங்கு மட்டுமே உள்ளது. கருவறையில் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடை உடுத்தியவளாக வெண்தாமரை மலரில் பத்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள். வல மேல்கரத்தில் அட்சமாலை ஏந்தி வல கீழ்கரத்தில் சின்முத்திரை காட்டி இடது மேல்கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி இடது கீழ்கரத்தில் புத்தகமும் கொண்டு எழிலாண்ட திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள். புருஷோத்தம பாரதி என்பவருக்கு விஜயதசமி அன்று அம்பிகை